நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காதல் கணவருடன் பைக்கில் சென்ற மகள் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்திய பெண்ணின் தந்தை உட்பட உறவினர்கள் மகளின் கணவரை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியிருக்கின்றனர். கணவனை இழந்த மகள் மற்றொருவரை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்த ஆத்திரத்தில் கொலை நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டியைச் சேர்ந்தவர் ராகவி. இவருக்கு பூதமங்கலம் பொட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவருடன் திருமணம் நடந்து 2 குழந்தைகள் உள்ள நிலையில் செல்வம் சாலை விபத்தில் உயிரிழந்தார். குழந்தைகள் இருவரையும் தனது பெற்றோரின் பராமரிப்பில் விட்டிருந்த ராகவிக்கு கணவரின் ஊரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. தனிமையில் தவித்தவருக்கு சதீஷ்குமாரின் நட்பு ஆறுதலை தந்ததோடு அது காதலாகவும் மாறி உள்ளது. இதனை அறிந்த ராகவியின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு திருமணம் செய்தால் இருவரையும் கொன்று விடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த ஜூலை மாதம் ராகவி சதீஷ்குமாரை திருமணம் செய்து கொண்டு திருச்சியில் வசிக்க ஆரம்பித்தார். தங்களை மீறி மகள் திருமணம் செய்த ஆத்திரத்தில் இருந்த ராகவியின் பெற்றோர் மகள் என்றும் பாராமல் அவர் மீது திருட்டு பழியை சுமத்தினர். வீட்டில் இருந்த நகைகளை மகள் ராகவி திருடி சென்று விட்டதாக அவரது தந்தை மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் தொடர்பாக ராகவி மற்றும் பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்திய மேலூர் போலீசார் மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வருமாறு கூறி இரு தரப்பினரையும் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கொட்டாம்பட்டியில் இருந்த நண்பரிடம் பைக்கை கொடுக்க இருவரும் சென்றனர். இதனிடையே சொல் பேச்சு கேட்காமல் காதல் திருமணம் செய்த மகளை தீர்த்து கட்ட ஏற்கனவே திட்டமிட்ட ராகவியின் பெற்றோர் அதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர். இந்நிலையில் தான் ராகவி விசாரணைக்காக வந்ததை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். பைக்கில் சென்ற மகளை ராகவியின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் ஐயனார், அருண்பாண்டி ஆகியோர் காரில் பின்தொடர்ந்துள்ளனர். ஐயாப்பட்டி 4 வழிச்சாலையில் சென்றபோது பைக் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்த அதில் ராகவியும் சதீஷ்குமாரும் நிலை தடுமாறி சாலையோரம் விழுந்து காயமடைந்தனர். அப்போது காரில் இருந்து இறங்கிய ஐயனார், அருண்பாண்டி ஆகிய இருவரும் சதீஷ்குமாரை சுற்றி வளைத்து இரும்பு கம்பியால் அவரது தலையில் பலமாக தாக்கியதில் சதீஷ் ரத்த வெள்ளத்தில் மயங்கினார். அப்போது ராகவியின் அண்ணன் ராகுலுக்கு போன் செய்து ஆளை காலி பண்ணிட்டோம் என கூறியவர்கள் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தபோது சதீஷ்குமார் உயிரிழந்தது தெரிய வந்தது. படுகாயங்களுடன் இருந்த ராகவியை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராகவி அளித்த புகாரில் அவரது சகோதரர் ராகுல் மற்றும் தந்தை அழகர் மற்றும் உறவினர்களான சரிதா, ஆறுமுகம், கண்ணாயி, மணிமேகலை, அருண்பாண்டி, ஐயனார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி போலீசார் தலைமறைவான அவர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ராகவியின் தந்தை அழகரை கொட்டாம்பட்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள ராகவியின் சகோதரர் ராகுல் மற்றும் உறவினர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.